சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில ஓபிஎஸ் சிங்களாவை பார்க்க வேண்டியிருக்காரு. ஓபிஎஸ் மீண்டும் வந்தா சேர்த்துக்கீங்களா? ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக நாடா இணைகிறேன் அப்படின்னு சொன்னது. அதாவது அவரு போறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது. இது கடையில் விற்கிற பொருள் அல்ல. இது ஒரு கட்சி. அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம். இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இது நானோ நானோ அல்லது அறிவிச்சவர் வேலுமணியை நீக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம், பொறுப்பிலிருந்து நீக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து 3 பேரும் நீக்கப்படுகிறாங்க. ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது. எங்க ஒன்று அவையில கட்சியில் இல்லையே, அவர்கள் உறுப்பினர்களே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? அதாவது அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்தது. அந்த அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க? அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க. 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இது என்ன கம்பெனியா? கார்பரேட் கம்பெனியா? வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க. நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்பு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள்.